ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் ரெட்மி A4 5G மொபைல் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்னைக்கு ரெட்மி தரப்புல லான்ச் பண்ணிட்டாங்க. டூ கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், டூ பேஸ் வேரியன்ட் 8500 ரூபாய்க்கும், ஹையர் வேரியன்ட் 9500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்கு உங்க ரெட்மில என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பிராண்ட்ஸ் சார்ஜரே கொடுக்கறது இல்ல. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா 1950 ரூபாய் மதிப்புள்ள சார்ஜர் 33 வாட் சார்ஜிங் உள்ள பாக்ஸ்குள்ள நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி இங்க வந்து கெத்தா சொல்றாங்க. என்னதே இருந்தாலும் இந்த போனை பொறுத்தளவு என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, அதை காட்டிலும் இந்த மொபைலை பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 2 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்க போறதாவும் கிளைம் பண்ணியிருக்காங்க. அது போக ஹைப்பர் OS-ஓடையும் இந்த போன் வருதுன்னே சொல்லுவோம். இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் ஒரு சில டிராபேக்கும் இந்த போன்ல இருக்கு. என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பிரிச்சு மேவோம் அந்த ரெட்மி A4 5G மொபைல் பத்தி. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ரெட்மி A4 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி A3ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா 4G நெட்வொர்க்கோட பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா இந்த வருஷம் ரெட்மி A4 ஒரு 5G செக்மெண்ட்ல ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 464GB வேரியன்ட் ஒரு 8500 ரூபாய்க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 412GB வேரியன்ட் ஒரு 9500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து ஆரம்பிக்கும். பேக் சைட்ல பாட்டம்ல ரெட்மி பிராண்டிங்கோடையும் ஹாலோ கிளாஸ் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பேக் சைட்ல பேட்டர்னை பொறுத்தளவு அண்ட் உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் ஷேப்ல சிங்கிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல பிளாஷோட நல்ல ஒரு கிராண்டியான லுக்ல இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே வித் உங்களுக்கு வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த 2025க்குள்ள நுழைய போறோம். இன்னமும் ஒரு பட்ஜெட் போன்ல ஒரு வாட்டர் டாப் நாச்சோட வர்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை தவிர்த்து இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 200 கிராமும் அண்ட் திக்னஸும் 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ரெட்மி A4 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.88 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்க டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. சோ யூடியூப்னு பார்க்கும்போது ஹையஸ்டா 1080p ரெசல்யூஷன்ல உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். மீதிபடி இந்த OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கும் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இங்க நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இன்னமும் 2025க்குள்ள நுழைய போறோம். உள்ள சூழ்நிலையும் இன்னமும் வாட்டர் டாப் நாச்சோட வர்றது இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தோணுது. பட் ஆனா பிரைஸ் கட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு ரெட்மி தரப்புல இருந்து சொல்றாங்க. என்னதே இருந்தாலும் இங்க டிஸ்பிளே நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு, நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மொபைலை பொறுத்தவரை பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. என்னதே இருந்தாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த போன்ல நல்லாவே பேனல் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் 8 mm திக்னஸும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. இங்க 2 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க ஹைப்பர் OS சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR4XM, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, UFS 2.2 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அட் அ டைம் நீங்க dual SIM யூஸ் பண்ணிக்கலாம். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனா 3.4 மாடல் ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, IP54 ரேட்டிங் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் ரெட்மி A4 5G மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5160 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்குள்ள 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க ரெட்மி என்ன சொல்றாங்கன்னா 1900 ரூபாய் மதிப்புள்ள சார்ஜரிங் அண்ட் கேபிளும் உங்களுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 18 வாட்ஸ்லாம் கிடையாது, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இங்க ரெட்மி கிளைம் பண்றாங்க. என்னவே இருந்தாலும் இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு இருந்தாலும் இந்த போன் வந்து ஒரு மாடரேட்டான சார்ஜிங் ஸ்பீட்ல தான் இருக்கு. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் 1 day வரைக்கும் மாடரேட் யூஸருக்கும், ஹெவி யூஸருக்கு 1 day வரைக்கும் நல்லாவே பேட்டரி பேக்கப் வருதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் ஏஐ லென்ஸ்லாம் கிடையாது, செகண்டரி சென்சாரே கிடையாது, அது பக்கத்துல பிளாஷ். பட் ஆனா கேமரா வந்து பெரிய பிரம்மாண்டமா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா பிரைமரி சென்சார் மட்டும்தான். இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 8 MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 அண்ட் 720p ரெசல்யூஷன்ஸ்ல வீடியோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஒரு சில ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டேலைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. அது போக நைட் கண்டிஷன்ஸும் இண்டோர்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஓவரால் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா எப்படி பிஹேவ் ஆகும் அது மாதிரிதான் இருக்கு. செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. என்னவே இருந்தாலும் இந்த மொபைல் வந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அட்டாச் பண்ற எப்படின்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போனை பொறுத்தவரை ஸ்னாப்டிராகன் சிப்செட் 4S Gen 2 ஓட எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 4 மார்க்கெட். இது வந்து ஒரு 5G நெட்வொர்க் மொபைல். ஸோ தட் இந்த மொபைலை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரம் தான் இந்த சிப்செட் இருக்குன்னே சொல்லலாம். மீதுபடி இந்த ஹைப்பர் OS வச்சு இந்த போனை நல்லாவே ஒரு டியூன் பண்ணி நல்லா ஆப்டிமைஸோட எடுத்து வந்திருக்காங்க. ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சியா இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு டே டு டே என்டர்டைன்மெண்ட், சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே நல்ல கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல் 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இங்க கொடுக்க 2 வேரியண்ட்டுமே 4GB RAM தான். அப்படி இருக்கும்போது 2 வருஷத்து வரைக்கும் இந்த 4GB RAM வச்சு இந்த போனை ஓட்ட முடியுமா? ஏன்னா ப்ராசஸர் நல்லா இருக்கு, ஆனா RAM கொஞ்சம் கூடுதலா இருந்தாதான் கொஞ்சம் ரன் பண்றது கொஞ்சம் கன்வென்ட்டா இருக்கும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம மனசுல தோணுது. அதுவும் உண்மையான ஒரு ஃபேக்ட்னே சொல்லிக்கலாம். என்னது, ப்ராசஸர் நல்லா இருந்தாலும் RAM ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தாதான் அதுக்கும் ரன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி இல்லன்னே சொல்லிக்கலாம் இந்த போனை பொறுத்தளவுங்க. இந்த டாபிக் என்னதே ஓரங்கட்டி வச்சாலும் இந்த போனை பொறுத்தளவு ஒரு அருமையான சிப்செட்டோட வந்திருக்கு இந்த Redmi A4 5G மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம பேசின மாதிரி இந்த Redmi A4 5G மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் சூஸ் பண்றதுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட பாசிட்டிவ் வைபை பத்தி பார்ப்போம். 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 5160 ஆம்ஸ் பேட்டரி இருக்கு, 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்குள்ள ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா சார்ஜிங் டியூரேஷன் கூட இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மொபைலுக்கு கிடையாதுன்னே சொல்லிக்கலாம். அது போக சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்க்கும்போது நல்லாவே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த போன்ல IP ரேட்டிங்கோட எடுத்து வந்திருக்காங்க. IP54 ரேட்டிங் இருக்கு. அது போக இந்த போனுக்கு ஸ்னாப்டிராகனோட பவர்ஃபுல்லான சிப்செட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்தாலும் நெகட்டிவ் வைப்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல பேஸ் வேரியன்டே 4 தான், 2 வேரியன்ட்டுமே 4 தான். உங்களுக்கு 4க்கு அடுத்து போகல. அப்படி இருக்கும் போது அந்த 2 வருஷம் கழிச்சு 2 வருஷமும் நீங்க OS அப்கிரேட் பண்ணிடுறீங்க. ஏன்னா 14, 15, 16 அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 16 ரன் ஆகும்போது இந்த 4GB உங்களுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த மொபைலுக்கு பவர் இருக்குமா அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைலை பொறுத்த கேமரா ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. அது போக இந்த போனை பொறுத்தல மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டு தரந்த இந்த சிப்செட்டுக்கு இருக்கு. அது போக 2025க்குள்ள என்ட்ரா கூடும் அப்படி உள்ள சூழ்நிலையும் வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரைஸ் கட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சில விஷயங்கள் இவங்க மூடி மறைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த Redmi A4 மொபைலை பொறுத்தளவு என்னவே இருந்தாலும் இந்த போன் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ரெட்மி பிராண்ட்ல தான் எனக்கு 5G போனே வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுத்துட்டு போயிருங்க. இல்ல எனக்கு இதை காட்டில் இன்னொரு கொஞ்சம் பெஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்குமே இருக்கு இந்த டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், அதுக்கு நீங்க தாவிட்டு போயிருங்க. ஏன்னா இன்னைக்கு சர்வீஸ் சென்டர்னு பார்க்கும்போது ரெட்மில என்னென்ன பஞ்சாயத்துக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஊர்ல எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், நம்ம ஒரு ரிலேஷன் சர்க்கிளா இருக்கட்டும், என்னென்ன பஞ்சாயத்து அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தெரியும். இன்னமும் நிறைய பேர் பழைய போனை இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட காலங்களும் நம்ம பார்த்திருப்போம், பழகிருப்போம், யூஸ் பண்ணியும் பார்த்திருப்போம். என்னதே இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்மளுக்கு அமையறத பொறுத்து தான் இருக்கு. நல்லதாகவும் இருக்கலாம், இல்ல கெட்டதாகவும் அமையறலாம். அது நம்மளோட தலையெழுத்து பொறுத்துனே சொல்லிக்கலாம். எனவே இருந்தாலும் இந்த Redmi A4 என்னைய பொறுத்தளவு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல
ஒரு 60-70% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. மீதி 30% கோட்டை விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.